சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமா. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க உயிர் கூடு விட்டு கூடு பாயிருது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க ஏன் அவங்க உயிர் போயிடுச்சு? இல்ல அதாவது வந்து இப்போ நிறைய சித்தர் அவங்களே சொல்ல மட்டும் இருந்து எல்லாம் பிரபஞ்சத்தை இப்ப இப்ப ஆண்டுக்கலாம்ல. சித்தர்கள் 18 சித்தர் இருக்காங்களே, அவங்க உயிர் இப்ப வந்து இப்ப நம்ம குரு அவங்களுக்கு எடுத்து உடல் கிடையாது இல்ல. உடல் கிடையாது, அவங்க கரைச்சிடுறாங்க. இப்ப அதுக்கு ஊத்தன இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் செய்யறோம், ஒரு களிமண் எடுத்து விநாயகர் பொம்மை செய்யறோம். அது மண்ணில் ஒரு முதல்ல மண்ணாகுது. அதை வந்து பிள்ளையார் சிலை செய்யறோம். தண்ணீர் பண்ணி என்ன ஆகுது? கரைஞ்சிருது. திருப்பி அது போல செய்யலாம செய்ய முடியாதா? அதே மாதிரி இப்ப சித்தர் மகன் என்ன பண்ற, சித்தர்கள் என்ன பண்றாங்கன்னா உடலை கரைச்சிடறான், திருப்பி கூட்டுக்கிறான். அந்த கரைக்கிறது அவன் தான், எடுத்துக்கிறது அவன் தான். ஆனா இந்த மகான் என்ன பண்றாங்கன்னா அந்த சமாதின்றது உள்ள உட்காந்துக்கிறாங்க, அவங்க கூடு விட்டுறாங்க. சித்தர்கள்லாம் இப்ப வல்லாரத்துக்கு அவர் எங்க இருக்குது உடல்? பட்டினத்தார் எங்க இருக்குது? பத்தது எங்க இருக்கு? சித்தர்கள்லாம் யாரும் இப்ப 18 சித்தர்களும் உடலோட சுத்துறாங்க. அவங்க நினைச்சா எடுத்துக்கலாம் விட்டுறலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா இப்ப அவங்களுக்கு உடல்